லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த இந்த பரந்தூர் விமான நிலையம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, அது ரத்தா இல்லை வேறு ஏதாவது வரப்போதாப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் வந்து இன்றைக்கி ரத்து பண்ணுறதாவே சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. அதில் ஒரு சிலர் மட்டும் இதை வந்து நாங்கள் கண்டித்து வெளிநடப்பு பண்ணுறேன்னு வெளியே போயிட்டாங்க. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவர்கள் தானே வெளிநடப்பு செய்வாங்க. முன்னாடி பரந்தூர் திட்டம் கொண்டு வர்றாங்க, மக்களுடைய எதிர்ப்பு, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுடைய விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டது. அதனால் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை வந்து இதுக்கு விமான நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு பண்ணணுமா அப்படின்னு மக்கள் கொதித்தார்கள். இப்போ அதை வந்து மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்கள் மீது போராடி அவர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் கட்டாயமாக உங்களுக்கு காசு கொடுத்து, ஆமாம், குண்டாஸ் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு விவசாயிகளை ஒடுக்கியது கடந்த திமுக ஆட்சி. இப்போ விஜய் வந்தார். விஜயோடைய அந்த கடந்த போராட்டத்தில் நிறைய போனாங்க. சீமானில் ஆரம்பித்து இயக்குனர் விஜய் அவர்கள் முதல் முறையாக வெளியே வந்தது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராட்டம் தான். முதல் முறையாக வெளியே வந்தது இதுக்காக தான் வந்தார். அப்போது மக்கள் கடுமையாக போராடுறாங்க, விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக போராடணுன்னே எல்லா தலைவர்களும் போகிறாங்க. அதில் வந்து இயக்குனர் கௌதமன் ஆரம்பித்து இயக்குனர் சீமான், அப்புறம் நிறைய தலைவர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உட்பட பலரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் விஜய் எல்லா கட்சிகளும் மற்ற எல்லா கட்சிகளும் போனாங்க. ஆமாம், விஜயும் வந்து போய் கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த போராட்டம் தான் அவருக்கு முதல் முறையாக வெளியே ஒரு இதுக்கான வராரு. அப்போ அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ வேளாண் பட்ஜெட்லாம் போட்டீங்க, இது முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இது முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கூட வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு இன்னைக்கு பதிலாக வந்து அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சம்பவங்கள் அதை ஜனநாயகன் படத்தில் சொல்கிறாரு, ஒரு செய்கிறதெல்லாம் சம்பவங்களாக இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி சம்பவங்களாக இருக்குது. இப்போ பாருங்கள், பரந்தூர் அந்த இதை ரத்து பண்ணால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மற்ற எல்லாருமே சரி மக்கள் போராடினாங்க, அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு பொதுவாக எல்லா கட்சிகளும் மகிழ்ச்சி தானே தெரிவிப்பாங்க. மக்களுடைய கோரிக்கை நிறைவேறியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும் லபோ திபோ டிபோன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்களுடைய நிறுவனங்கள், பினாமி நிறுவனங்கள் ஆரம்பித்து ஏகப்பட்ட கோடிகள் வந்து பரந்தூரை சுற்றி வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அறிவிப்பில் சோழியை முடிச்சு விட்டாப்புல விஜய். உண்மையிலே சிறப்பான சம்பவம் தான். இதை நீங்கள் வந்து வேற என்ன சொல்லணும், எதிரி கதறாங்க அப்படிங்கும் போதே தெரிஞ்சு போகுது. அதோட சேர்த்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதனால தொழில் இது வந்து பின்னாங்க. தொழில் முனைவோருக்கான அந்த நோக்கமுள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புதிய தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு நிறைய கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. இப்போ அடுத்த வந்து மாற்று இடத்த வைக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா, இவர்கள் மாற்று இடம் என்ன அதை சொல்லுங்கள், மாட்டு இடத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு நெருக்குதல் கொடுக்குறாங்கல்ல. மாட்டு இடத்தை சொன்னால் மாட்டு இடத்துல கிளறி விட்டுவாங்க. அங்கே மக்களை வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது ரத்து பண்ணதும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போம். இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. மாட்டு இடம் சரியான இடம், மக்கள் பாதிக்கப்படாத விவசாய நிலங்கள் வந்து இதாகாத ஒரு இடமா பார்த்து தேர்வு செஞ்சால் இது பண்ணிட்டு போட்டோம். மக்கள் தான் முக்கியம். விமானங்கள் அவசியம்தான், அது தொழில்துறை வளர்ச்சிக்கு அவசியமானது தான். அதுக்கான மாட்டு இடங்கள் சரியான இடங்கள் தரிசு நிலங்களாக பார்த்து தேர்வு செஞ்சால் அது பிரச்சனை. இந்த திட்டம் ரத்தானதில் பெரிய அளவில் பாதிப்பு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சாரின் பினாமி நிறுவனம்னு சொல்லப்படுற அந்த சதுர நிறுவனம் வந்து எக்கச்சக்கமாக நிலங்கள் குவிச்சு வச்சிருக்கு. அப்புறம் வேற ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு பிரபல நடிகை அவர்கள் சார்பாகவும் கூட நிலங்கள் குவிச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்போ இதெல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. அதனால இவர்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்காக யோசிங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல ஏர்போர்ட் வரும், அதற்கான அந்த வரைபடம்லாம் வந்து வெளியிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் யோசிப்போம், அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நினச்சிருப்பாங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இங்கே வருது, நமக்கு எவ்வளோ பெரிய லாபம் வரும்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல ஏர்போர்ட் கிடையாது, அவ்வளோதான். பழையபடி இப்போ பயிர் வைக்க போகிறாங்க, ஆடு மாடுலாம் மேய போகுது. இப்போ இவ்வளோ பணத்தை கொட்டி வாங்கின அந்த இடம் வாங்கினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த திருப்பி அவங்களுக்கே விற்பாங்களா என்ன? இதனால ஏதாவது இப்போ அரசு கையகப்படுத்தின இடத்த வந்து அவங்க ஏதோ ஒன்று பயன்படுத்தி தான் ஆகணும். ஆமாம். இப்போ நடுத்தர மக்கள் வந்து அங்கே ஒரு தொழில்துறை இது நகர விரிவாக்கமாக மாறப்போகுது, விமான நிலையம் வரப்போகுதுன்னொன்னே அவர்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் அப்படின்னுக்குள்ளதுக்குள்ள நிலங்கள் வாங்கி போட்டுப்பாங்க. இவர்களுக்கு வந்து அந்த நிலம் அப்படியே கிடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் பெரிய அளவில் முதலீடுகள் செஞ்சுருப்பாங்கல்ல, ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள் முதலீடுகள் பண்ணுவாங்க, அவர்கள் தான் இது பாதிப்பு. இன்னொன்று, மக்கள் வந்து நிலத்துக்கு காசு வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த காசை திரும்ப கொடுக்க முடியாது, அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு பண்ண போகிறாங்க? எல்லாம்
இல்லைன்னா அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தின நிலத்தை வேற எதுக்கும் பயன்படுத்த போதா அல்லது திரும்ப மக்களிடமே ஒப்படைக்க போதா என்னங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்க போகிற ஒரு சிக்கல் தான். இந்த இது ரத்துக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்கள் தான். ஆனால் பெரிய அளவில் திமுக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது அவர்களுடைய வெளிநடப்பு கதர்கள் இதன் மூலமாக தெரியுது. ஓகே, இந்த திட்டங்கள் அறிவித்த உடனே இன்னொரு வந்து 2-3 திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. ஒன்று என்னென்னா பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கலாம். இப்போ எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பஸ்ஸு எல்லா பஸ்லேயும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதை ஒட்டி கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 3 கொடுத்துருக்காருன்னு. இது வந்து அவரால் பண்ணவே முடியாது. இது வந்து ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதை விஜய் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காரு. நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல, அதுக்கு தானே மக்கள் வந்து உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதை ஏதாவது ஒரு மாற்று வழியை பண்ணி அதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் விஜய் வந்து அடுத்த தேர்தலில் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ இல்லைன்னா வந்து அள்ளி விட்டார், வாக்குறுதிகளை சும்மா அள்ளி விட்டார், அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக அள்ளி விட்டது, அதிகாரத்தை முடிஞ்சவொடனே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஆனால் இவ்வளோ குறைந்த நாட்களே அவர் பண்ணுறாருன்னா இது வந்து திமுக பண்ணலையே, அவங்க 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க பண்ணாங்க. ஆமாம், இது ஒரு நல்ல விஷயம் தான். விஜய்க்கு வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் செய்கிறாரு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ 6 சிலிண்டர் இருந்தாங்க, அதில் 3 முறையாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், 6 சிலிண்டர்னா அந்த தொகை தானே. சிலிண்டர் கொடுக்கறதுக்கான சூழல் இல்லை. சிலிண்டருக்கான தொகையை கொடுத்துருவாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். அது வந்து அந்த வகையில் ரெண்டுமே வந்து நல்ல திட்டங்கள் தான். விஜயால் எதையுமே செய்ய முடியாது, அவருக்கு அரசியல் மீதான அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அறிவில்லை அப்படின்னு திமுககாரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மேடைகளை திருமண மேடைகள் எங்கே போனாலும் இந்த ஆர்எஸ் அவர்கள் வந்து இந்த தருதலை கூட்டத்தை நம்ம ஒழிக்கணும், அதுக்கப்புறம் வந்து துரை சந்திரசேகர் அவர் வந்து அமைச்சர்களை குறித்து, முதல்வர் குறித்து ரொம்ப காட்டமான விமர்சனம் பண்ணுறது, அதையும் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்து அதை ரசிக்கிறாரு, அதை தவறுன்னு சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வன்மத்தை கக்கிறாங்க. 1000 இருந்தாலும் அவங்க நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய முதல்வர்கள் இல்லை. மன்னர் சாம்ராஜ்யம் நடத்தியிருக்காங்க. அதை திடீர்னு வந்து பைபிளில் ஒரு கதை ஒன்றும் இல்லை, தாவீத் கோலியாத் கதை. அது மாதிரி சின்ன ஒரு பையன் வந்து பொசுக்குன்னு நம்மளை சாட்சி விட்டாங்கங்கிற இதை வந்து அவர்களால் இன்னும் கலை யதார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியல. என்ன நடந்து போச்சு, எங்கே தப்பு, தேசிய கொடி வச்சுக்கிறான்ற. ஆமாம், அப்படிலாம் பேசுகிற நிலை வருதில்ல. எரிச்சலின் வெளிப்பாடு தான். ஒரு மாற்றம் நடந்துடுச்சு. அது வந்து ஓட்டு போட்ட மக்களை பைத்தியக்காரங்க, தருதலை கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறதில்ல ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள என்ன சொல்கிறது? அப்போ மாற்றம் மக்களுக்கு பெரும்பான்மையாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதுதான் கல நிலவரம். அந்த நம்பிக்கை வேறு கட்சிகள் மீது, வேறு தலைவர்கள் மீது வரவில்லை, இவர்கள் மீது வந்திருக்காங்க. இவர்கள் ஆட்சியை சொதப்பலாக நடத்தினாங்கன்னா அந்த மாற்றம் திரும்ப பேக் டு பெவிலியன் வரப்போகுது. இல்லைன்னா இன்னொரு புதிய தலைமைக்கு போக போகுது. இதுதான் நடக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்ததில் நடந்த மிகப்பெரிய சம்பவமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அது திமுகவை ஒழித்தது தான். நான் ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ நம்ம வந்து 5 வருஷம் நம்ம அதிகாரத்தில் இருந்தோம். நம்ம நிறைய நலத்திட்டங்களை இந்த தமிழக மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த படிப்பினுடைய எந்த இதுவுமே இல்லாமல் அவனை நான் படிக்க வச்சுருக்கிறேன். நீதிபதியாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு நாங்கள் தான் காரணம். 100 அடி பின்னாடி தான் நாங்கள் கூப்பிட்றது. திருத்தம், நீதிபதி ஆகுவதற்கு நாங்கள் போட்ட பிச்சை. அதை தெளிவாக சொல்லுங்கள். பிச்சை, நீதிபதி ஆகிறதுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்றது தான். இன்றைக்கி கண்டவெல்லாம் தான் பேருக்கு பின்னாடி வந்து BA MAன்னு போடுறதும் நாங்கள் போட்ட பிச்சை. இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறது வந்து இந்த தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை செஞ்சு எல்லாமே நாங்கள் தான் இந்த அளவுக்கு இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க அவங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த அதிகாரத்துக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னும்போது அவங்களுக்குள்ள வெறுப்பாக இருக்கலாம். அந்த மக்கள் மீது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆமாம், இவ்வளோ நாள் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் நீங்கள் வேற ஒரு புதிய மாற்றம் வருது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை தான் எடுத்துக்கிட முடியும். நீங்கள் அப்போ நாங்கள் செஞ்சதெல்லாம் நான் வேஸ்ட்டா, சும்மாவாது. அதாவது மக்களுக்கு இது நாள் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. திமுக அதிமுக, இவர்கள் அதிமுக பிடிக்கலையா அதிமுக போடு, அதிமுக பிடிக்கலையா திமுக போடு, மாறி மாறி 5 ஆண்டுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா அதிமுக கூட வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க. திமுகவுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லைன்னா அதிமுக எப்பெல்லாம் பலகீனப்படுதோ அப்போ மட்டும்தான் வந்து ஒரு முறை போகுது அப்படின்னு கொடுத்தாங்க. அதுதான் ஒரு திமுகவை வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள், இவர்களே தொடரட்டும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்போது இந்த சூழலில் இதுக்கு மாற்றாக 2 கட்சிகளுக்கு மாற்றாக புதிதாக ஒரு அணி வருது, ஒரு கட்சி வருது. அவங்க எல்லாமே இளைஞர்கள் கூட்டம், அவர்கள் எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்குற மாதிரி நடக்கிறாங்க. மக்களும் நம்பி வாக்களிக்கிறாங்க. அவர்கள் நடந்தது பொய், அவர்களால் செய்ய முடியல, அதெல்லாம் நடக்கும்போது 5 ஆண்டுகள் இருக்குது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியலன்னா மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு அசிங்கப்பட போகிறது அவர்கள் தான். தாவேக்காவும் விஜயும் தான் அசிங்கப்பட போகிறாங்க. எப்படி எல்லா இடத்துக்கும் விஜய் விசில் சின்னம் மட்டும்தான் இந்த தேர்தல் மாற்றத்தை உருவாக்கியதோ அது மாதிரி அசிங்கப்பட போகிறதும் விஜயாக தான் இருப்பார்.
அப்போ அது நடந்துட்டு போட்டோமே. இப்போ ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இவர்களுக்கு அந்த அதிகாரம் மமதையிலிருந்து இறங்க முடியல. என்னடா சின்ன பையன் ஒருத்தன் வந்து நம்மளை இது பண்ணி சாச்சிட்டாங்களே அப்படிங்கிற மனநிலை தான். ஆக வந்து இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, திமுக ஒழிக்கப்பட்டது, அதிமுக தன்னாலே ஒழிஞ்சிடுச்சு, அவர்களுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்போ இனிமே அடுத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மாறுது. இதை ஒரு வகையில் பாஜக விரும்பியது, எதிர்பார்த்தது. திமுக இந்த ஐடியாலஜிக்கல் செக்டர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம உள்ளே புகழ முடியாது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் வந்து திமுக ஒழிக்கிறதுக்கான வேலைகள் நடந்தது. அதை விஜய் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இதுதான். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு ஐடியாலஜிக்கல் கட்சி, ஐடியாலஜிக்கலாக பேசுகிறது. ஆக நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வர்றதையும் சென்ட்ரல் பியூரோக்ரசி விரும்பாது, அதிகார மையங்கள் விரும்பாது. அப்போ அந்த விஷயத்தையும் நடத்தி விட்டுட்டு ஒரு திரை பிம்பத்தில் இருக்க ஒருத்தங்களை உருவாக்குறதுங்கிறது இந்தியாவுடைய அந்த தன்மை நீண்ட நாள் இதுவாக இருக்குமா உங்களுக்கு? நீண்ட நாள் செயல் திட்டம் தான். நீங்கள் யாருடைய பேச்சு அதிகாரம் வந்து நம்மளுடைய இதை வந்து ஆட்டங்காண வைக்கும், அந்த ஐடியாலஜி தான் முடிவு பண்ணுது. ஐடியாலஜி இல்லாத ஒருவரை வெகு எளிதாக வீழ்த்த முடியும். அதனால் விஜயை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு வர்றாங்க. விஜய் நம்மளால் எளிதாக வீழ்த்த முடியும்னு பாஜக நினச்சிருக்கலாம். அப்போ அதன்படி வந்து விஜய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு எளிதாக பாஜக வந்து நினைத்து விஜயை அப்புறப்படுத்தலாம், என்னென்னாலும் நடக்கலாம் அரசியலில். ஒருவேளை விஜய் வந்து இந்த சூதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சிறப்பாக ஆட்சியை கொடுத்து ஒரு மக்கள் செல்வாக்கை தொடர்ச்சியாக பெற்றார் என்றால் தொடர்ச்சியாக அவர் தான் ஆட்சியை செய்ய போகிறார். இதுதான் நடக்க போகுது. அப்போ திமுக ஒழியுது அப்படிங்கிறது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இனிமேல் அவர்கள் லபதீபன் என்ன கற்றுனாலும் அதுக்கு வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுறது, ஒரு அமைச்சர் பெண் அமைச்சர் பற்றின அந்த காணொலிகள், அது யாரோ ஒருத்தங்களுடைய இது, அந்த அம்மா கூட கிடையாது, அதை வந்து ஒரு பெரும் இதாக மாற்றி ஆபாச வாசகங்களோடு அதை பரப்புறது, இதெல்லாம் அவர்களுடைய கேவலமான புத்தி. இப்போ உண்மையிலே அந்த காணொலியில் இருக்கிறது அந்த அம்மாவே இருந்தாட்டும், அந்த பெண்ணாவே இருக்கட்டும், என்ன தவறுன்னு கேட்குறேன். அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அவர்கள் போட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒரு அமைச்சர் இப்படி தான் இருக்கணும்னு என்ன எதுவும் கட்டாயம் இருக்கா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த உடையை அவங்க வெளியோ எங்கேயோ போகிற இடத்துல அவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. அவர்கள் அமைச்சர் பணியை வந்து சரியாக செய்கிறாங்களா, திட்டங்களை ஒழுங்காக செய்கிறாங்களா, அதை வந்து நம்ம விமர்சிக்கலாம் இல்லையே. அவர்கள் உடை குறித்து நமக்கு பேச வேண்டிய எந்த தகுதியுமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு போங்க, அதோட நிறுத்திக்கலாம் இல்லையா. அதுவும் இல்லாத ஒரு காணொலியை அந்த அம்மா பேரை சொல்லி பரப்புறது இருக்குல்ல, இந்த மாதிரியான புத்தி தான். அது மாதிரி மேடைகளில் பேசுகிறது, ஆபாசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது, அது உதயநிதி வந்து ரசிக்கிறது. உதயநிதி ரசிக்கிறத ஒரு உயர்ந்துலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே உதயநிதி அப்படி தான் பேசியிருக்காப்புல. அவர் அப்படி தான் பேசி சிறை போயிட்டு, அவர் சிறை போயிட்டு வந்துட்டு போனது கேவலமான ஒரு வழக்கு. அதை வந்து ஒரு மாவீரன் மிசாச டாட்டாங்கிற ரேஞ்சுக்கு இவர்கள் உருட்டுறது வரலாறு எப்படி தான் பாருங்க. இனிமேல் எழுதி பாருங்களேன், ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாருங்கள், மாவீரனாக உதயநிதி சிறை சென்றார், மக்கள் விவசாயிகள் போராட்டத்துக்காக சிறை சென்றார்னு எழுதிட்டு இருப்பாங்க. ரைட்டப் எழுதுவாங்க. திடலுடைய கொத்தடிமைகள் ரைட்டப் குழு இருக்குல்ல, அவர்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும், இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இப்போ திமுக வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்குது அப்படின்னாலும் கூட திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு பல்வேறு காரணங்களை அடுக்கடுக்காக சொல்லி அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 70 வயதிற்கு மேற்பட்டவங்க யாரும் வந்து மாவட்ட செயலாக இருக்கக்கூடாது, அதற்கு நம்ம வேறு எதாவது பொறுப்பு பண்ண சொல்லிட்டு கட்சியை இப்போ மறுசீரமைப்பு பண்ணுறார். 75 வருட வரலாற்றில் திமுக முதல் முறையாக மறுசீரமைப்பு, அதாவது கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும், மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகள், பொதுச் செயலாளர் பொறுப்பு வரை அவர்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு புதியதாக இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கலாம். இப்போ அந்த புதிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள்லாம் வந்து விஜய்க்கு வந்து பாராட்டு விழா நடத்தணும், அப்படி தானே எடுத்துக்க முடியும். இல்லை உண்மையில் இப்போ வந்து இவர்களுடைய மன்னர் வகையாராக்கள் மாதிரி குறுநில மன்னர், அந்த மன்னர், இந்த மன்னர்ன்ட்டு இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் மாவட்டம் ஒன்றியன்ட்டு வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை யார் வந்து மாற்றிருக்கா? விஜய்ங்கிற ஒரு நபர் வந்து வெற்றி பெற்ற உடனே நம்ம எங்கேயோ கேப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ தான் யோசிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் மறுபரிசீலனை செய்யணும்ட்டு. ஏற்கனவே அது வந்து செய்ய முடியாது. ஒன்று தன்னியல்பாக வளர்வதற்கும் செயற்கையாக வளர்ப்பதற்குமான வித்தியாசம், இயற்கையான ஒரு செடிக்கும் பிளாஸ்டிக் செடிக்குமான வித்தியாசம். திமுகவில் அதை செய்ய முடியாது. அவர்கள் செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஜென்சி கொத்தூசுன்னு ஒரு கொத்தடிமை கூட்டத்தை வச்சு பண்ணாங்கல்ல, அதுதான் சான்று. அதை ஒழிச்சாவே திமுக ஜென்சி அப்படிங்கிறது இயல்பானது. அது ஜென்சியை நீங்கள் வந்து உருவாக்க முடியாது. அது மனநிலை வந்து தன்னியல்பாக உருவாக்க முடியாது. அது சரித்தவருங்கிறத நம்ம பேசுவோம், அது வேற. ஆனால் அதை நீங்கள் வந்து செயற்கையாக வந்து உருவாக்க முடியாது. அது தாங்காது, அது நிற்காது.
அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும், அது பேசுவோம், அது இதாகும், அது காமெடி பீஸ் ஆகிப்போம். அப்படி தான் இது. இப்போ திமுக இந்த மறுபரிசீலனை செய்கிறதுங்கிறது அது செத்த எலும்பு கூட்டுக்கு வந்து ஊசியை போட்டு உயிரை வரைக்கலான்னு நினைக்கிற மாதிரி அது நடக்காது. அது முடிஞ்சு போச்சு. அவர்கள் ஏதாவது ஆனால் அது ஒரு விஷயம் பாராட்டலாம். இப்படி ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு கூட அவர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையான ஒரு இதை முன்னெடுக்கிறாங்கல்ல, எண்ணம் வருது இல்ல, எண்ணம் வருது இல்ல, அது மற்ற கட்சிகளுக்கும் வரணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். இப்போ நாம் தமிழர் தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே வருது. 16 ஆண்டுகளாக தேர்தல் இருக்கும். பயிற்சி முயற்சி தோல்வி, பயிற்சி முயற்சி தோல்வி. எவ்வளோ நாளைக்கு தான் பயிற்சி முயற்சின்னு போயிட்டு இருப்பாங்க. ஒரு தேர்தலை போட்டிட்டவர்கள் அடுத்த தேர்தலில் இல்லை. எங்க நடக்குது நம்மளுடைய தோல்வி எங்க இருக்கு? வெறுமனே சீமான் பேச்சு மட்டுமே. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த தேர்தலில் எதுக்கு தோத்தோம், எதனால தோத்தன்றத ஒரு மறுசீரமைப்பே கிடையாது, கலந்தாய்வுகளே கிடையாது. உடனே அடுத்த தேர்தலுக்கு களமாடிடுவோம் அப்படின்னு. அடுத்த தேர்தல் அறிவிச்சிறது முன்னாடியே நாங்க தனித்து தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அறிவிச்சிடுறது கள நிலவரம் என்ன தோல்வியிலேருந்து பாடம் கத்துக்கவே இல்லையா? பாடம் கத்துக்கவே இல்லையா? ஏன்னா அது வந்து சீமான் அவர்களுடைய தனி கட்சி அப்படிங்கிற மனநிலை. இப்போ திமுக வந்து அவர்களுடைய குடும்ப சொத்தாக தான் மாறி அண்ணா உருவாக்குனாரு. ஆனால் வந்து கரையான் புத்துக்குள்ள கருணாகம் நுழைஞ்ச மாதிரி சிலர் நுழைஞ்சி கடைசியில் அது வந்து கருணாநிதியுடைய குடும்ப கட்சியாக மாறி போச்சுன்னு வைங்களேன். ஆனாலும் அவர்கள் இது என் கட்சி இருந்தா இரு போன்னு எங்கேயாவது ஒரு ஆடியோ எங்கேயாவது வெளியே வந்திருக்கும் பார்த்துப்பீங்க. ஆனால் சீமான் அவர்கள் எவன் பேசினாலும் எவன் கருத்து சொன்னாலும் சரி, இது என் கட்சி இருந்தா இரு போகணும், அவங்க அந்த மணலிலே வந்திருக்கான். மற்ற திமுகவுக்கு போகிறவங்க கூட சம்பாதிக்கிறதுக்கு போயிருப்பான். மற்ற பாஜகவுக்கு அதிமுகவுக்கு வேறு கட்சிகளுக்கு போகிறவங்க சம்பாதிக்கு. இடதுசாரி கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மட்டும்தான் வந்து உணர்வோட போகிற. இடதுசாரி அவன் ஐடியாலஜியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ் இன உணர்வோடவும் 2009 இனப்படுகொலையால் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள் தான் வந்து இப்படி ஒரு அரசியல் இயக்கம் நமக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தன்னியல்பாக உணர்வால் உந்தப்படுவது. அப்படி உணர்வால் உந்தப்பட்டு வர்றவனை நீ இருந்தா இருப்போ அப்படின்னு சொன்னா அவன் என்ன இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்குல்ல, டைலூட் ஆகாம இருக்கு. கட்சி இருக்கு. அந்த கட்சியில இருந்தவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும்ல. இருந்தவர்கள் எங்க போனாங்க, என்ன ஆச்சு? எல்லாம் நமக்கு 36 லட்சம் 50 லட்சமா மாறணும்ல. ஏன் அது வந்து 19க்கு வருது? அப்போ தோல்வி சகஜம் தானே, இன்னைக்கு ஏறும் இறங்கும் தானே. அதுதான் சொல்றோம். நம்ம இதை சொன்ன இதை வன்மமா சொல்றோன்னு பாருங்க. தோல்வி சகஜம் தான் சார். தோல்வியிலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும்ல. நாங்கள் பாடமே கற்றுக்க மாட்டோம், நாங்களே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டே போவோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அப்படின்னு நினச்சா அந்த கட்சி என்னத்துக்காகும்? அவன் கட்சியை வந்து வளர்க்கணும். நம்ம திரும்பவும் சொல்கிறோம், நாம் தமிழர் என்ற கட்சி தமிழினத்துக்கு மிக மிக அவசியமானது. குறிப்பாக அது வெற்றி பெற வேண்டியதும் அவசியமானது. அது தன்னை மறுபரிசீலனை செய்து தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானது. திமுக ஒரு குடும்ப கட்சியாக இருந்தவர், ஆனால் எல்லாத்தையும் சீரமைப்பு பண்றாங்க. அதை என்ன நடந்தது, எங்க தவறு நடந்ததுங்கிறத கேட்குறாங்க. நாம் தமிழர் ஒரு தோல்வி செஞ்சு இந்த தேர்தல் நாம் தமிழர் இந்த தேர்தலில் கொடுத்த உழைப்பு மாதிரி இனிமேல் கொடுக்கவே முடியாது. இந்த தேர்தல் நாம் தமிழர் சட்டமன்றத்தில் இருந்திருக்க வேண்டிய தேர்தல். ஆனால் அது அவர்கள் எடுத்த தவறான முடிவால் அது வந்து தோல்வியை சந்தித்தது. அப்போ என்ன தோல்வி, என்ன இது? கட்சி தொண்டர்களோட இந்த தேர்தலில் பெருவாரியானவர்கள் வந்து கூட்டணி வைக்கலான்னு நினைத்தார்கள். ஆனால் வந்து அண்ணன் முடிவே எங்களை முடிவு, அண்ணன் எங்க வந்து முன்னாடி சொல்றாங்க. முன்னாடி யாரும் அப்படி சொல்றாங்க, வெளியே வந்து அப்படி சொல்லிக்கிட்டாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள புழுங்குறாங்க. அண்ணன் தவறு பண்ணிட்டாரு, கூட்டணி வச்சிருக்கலாம், அவ்வளோ பேர் புழுங்குறாங்க. அவங்க எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெறுப்பா இருக்கலாம். எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி ஆகுறது? ஏங்க இது 26 தேர்தல், நீங்க இனிமே நாம் தமிழர் உள்ள போக முடியாதுங்க. நான் இதை சொல்றேன், இந்த தேர்தலை நீங்க விட்டுட்டீங்க. இதுதான் நாம் தமிழர் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்க வேண்டிய தேர்தல். எல்லா களமும் உங்களுக்கு சாதகமா இருந்தது, அதை எல்லாத்தையும் மண்ணலி போட்டு முடிச்சுட்டு விட்டீங்க. இனிமே எங்கிட்ட இருந்து போக முடியும்? இனிமே என்ன உங்க மீதான நம்பகத்தன்மையே போச்சு. சின்ன சின்ன பசங்களாம் அடிக்கிறாங்க. சின்ன பசங்க சமீபத்தில் நீங்கள் சொல்ல ஞாபகம் வருது. சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். ராஜ்மோகன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள பேட்டி எடுத்திருக்காரு. இப்போ திடீர்னு வந்து பாருங்க, பேட்டி எடுத்திருக்காரு, நீங்கள் அமைச்சராயிட்டாரு இப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? அது ஒன்றும் காலமாற்றம் யாருக்கு என்ன கட்டத்தில் எழுதப்பட்டிருக்கோ அதுபடி தான் நடக்கும். ராஜ்மோகன் அமைச்சராயிட்டாரு, பேட்டி கொடுத்த சீமான் அவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால வந்து சீமான் தரத்தில் குறைந்தவரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அது அவருக்கு ஒரு காலம் வரும். அது வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறோம், தவறான அடி எடுத்து வச்சுட்டோம், பள்ளத்தில் விழுந்துட்டோம். ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் வந்து நாம் தமிழர் தோத்துச்சு? அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னா, எங்க அம்பேத்கர் தோக்கலையா, இப்போ காமராஜர் தோக்கலையா, எல்லாரும் தோத்துருக்காங்கல்ல, எங்களுக்கான வாய்ப்பு வரும், நாங்கள் தோத்துருக்காங்க, திரும்ப வென்றிருக்காங்கல்ல. இல்லை நான் சொல்றது இதாக நினச்சிக்காங்க. நான் சொல்றது வெற்றி இலக்கை அடைவதற்காக இது போகணும். எடுக்கிற முடிவு ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது தோக்கம் அப்படின்னு தெரியுது.
தனித்து நின்று வெற்றி பெற முடியாதுங்கிறது தெரியுது. ஆனால் நாங்கள் வந்து 29லையும் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் பிறகு வந்து தோக்காம என்ன நடக்கும்? இவன் சொன்னால் இது நம்ம தமிழ் தேசியத்தை வீழ்த்துறதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். சரி தவறுகளை சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னா அது ஒரு ஆள் வேணும்னா யாராவது நாங்கள் வேணா துரோகி வந்து நீங்க கேவலமா நினைச்சுக்கிறீங்க. புருஸ்லி படத்தினுடைய இயக்குனர் வந்து எல்லா மேடையிலையும் புருஸ்லி படம் தோத்ததுக்கான காரணத்தை சொல்லிட்டே இருப்பாரு. கேட்பாங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு. எங்க தோல்வியில இருந்தாங்க நான் வந்து இன்னைக்கு மாமன்ற படம் அப்புறம் வாரண்டன் படத்தை நான் வந்ததுக்கான காரணம் தோல்வி மிகப்பெரிய பாடம். ஆனா நான் வெறும் தோல்வியை மட்டும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த தோக்கிறது வந்து அவமானமோ இதெல்லாம் கிடையாது. தோல்வியிலிருந்து தான் அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டே ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்ம வெற்றியை நோக்கி நம்மளை வந்து மறுபரிசீலனை செய்யணும்ல. நம்மகிட்ட என்ன இருக்கு, ஏன் வர்ற பசங்க வெளியே போறாங்க, ஏன் வந்து உணர்வா வந்த மற்ற நான் திரும்ப சொல்றேன், திமுக கட்சிக்கு பொழைக்கிறதுக்கு போவான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு போவான், கார் வாங்குறதுக்கு போவான், இதுக்கு போவான். ஆனால் இங்கே நாம் தமிழருக்கு வர்றவன் ஒருத்தன் கூட அந்த மணலில் வரமாட்டான். அவன் இப்போ அத்தனை பேரும் அண்ணன் சீமான் காரைக்குடியில் வென்றால் போதுன்னு நினைச்சான். மற்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் கூட தான் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை இருந்தால் கூட அண்ணன் சீமான் வெற்றி பெற்று உள்ளே போயிடுவார் சட்டமன்றத்தில். ஒரு ஆள் உள்ளே போயிட்டா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மணலில் இருந்தான். ஆனால் அது ஏன் நடக்கலை? அப்போ அந்த கேள்வி இது பண்ணணும்ல, எங்கே தவறு செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும்ல. நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் திமுக தொடர்ந்து வந்து இல்லை நாங்கள் இல்லாமல் இப்போ எங்களை தனியாக நீங்கள் சொல்கிறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் விசிகா நிற்க சொல்லிங்கன்னா விசிகாவை கேட்குறதும், இப்போ நாங்கள் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வச்சோம், நாங்கள் தான் விசிகாவை ஜெயிக்க வச்சோன்னு சொல்கிறதும், இப்போ நாங்கள் எங்கள் கூட்டணியில் ஜெயிச்ச கட்சி வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களே, முடிஞ்சா நீங்கள் ஆட்சி கலைச்சு பாருங்க, அப்படி ரோசம் தான் பாருங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது? இது ஒரு வகையான இயலாமை தான். இந்த நிலை வரும்போது நீ ஜெயிச்சதே கூட்டணியில் தானே சொல்லி அது ஆதவ் வந்து செய்கிற தொடர்ச்சியாக ஆதவ் சம்பவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல. விஜய் ஒரு பக்கம் இப்படி சம்பவம் செஞ்சா ஆதவ் பக்கத்தில் இருந்துட்டு அவர் ஒரு பக்கம் சம்பவம் செஞ்சுக்கிட்டு எவ்வளோதான் ஒரு தோற்று போன திமுக எவ்வளோ தாண்டா தாங்கிறது. வடிவேலு மாதிரி அங்கே ஒரு மூத்திர சந்தில் ஒரு 11 பேர் கொண்டு போய் அடித்தாங்க தம்பி, அடிச்சுட்டு ரொம்ப நல்லவங்கிற மாதிரி திமுகவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது திமுக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு பாரம்பரிய கட்சி, பெருவாரியான வாக்கு வங்கியில் கொண்டு இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்திருக்கு. அந்த கட்சி தனித்து போட்டியிடாதான் முடியல, போட்டியிடாதான். ஆனால் மற்றவர்கள் தனித்து போட்டியிடுங்க. நீங்கள் வந்து மற்றவர்களை கேட்குறீங்கல்ல, விசிகா இல்லை எங்கள் கூட்டணியில் கிடையாது, காங்கிரஸ் இல்லை, நீங்கள் தனித்து போட்டியிடுங்க. இன்னொன்று அவர்களுடைய உழைப்பில் நீங்கள் வென்று இருக்கீங்க. விசிகா மட்டுமா உங்களுடைய உழைப்பில் வென்றது? விசிகாக்காரன் ஓட்டு போடலையா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் சொல்றது இந்த பண்ணையார் மனநிலைக்குதாக தான் நீங்கள் திரும்ப புரியவே இல்லை, புரியல. நம்மளால அவங்க ஜெயிச்சாங்க, ஆனா நம்ம வந்து நாமளே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் தனியாக நின்றுங்க. உங்களுக்கு 23 கட்சி சவால் விட்டுருக்காரு. ஆமா, இப்போ நின்று பாருங்க. தாவேகா நின்று, நீங்க தாவேகா பேசவே தகுதி கிடையாது, யாருமே இல்லை. தாவேகா தனித்து நின்று வென்றது. இப்போ கூட்டணி தேர்தலோட கூட்டணி முடிஞ்சு போச்சு. அவர்கள் வந்து இன்னொன்று, நீங்கள் அவ்வளோ யோக்கியவான்களாக இருந்தால் உங்கள் கட்சி உங்கள் கூட்டணி விட்டு ஏன் சார் உடனே தப்பி உழைச்சல் விடுதலைன்ட்டு ஏன் வர்றாங்க? அப்போ நீங்கள் அந்த லட்சணத்தில் நடத்திருக்கீங்க. அப்போ மற்ற காங்கிரஸ் வந்தால் கூட பதவி சுகத்துக்கு வந்தது, விசிகா வந்தது கூட அப்படின்னுங்களாம். இடதுசாரிகளே வந்தாங்க கம்யூனிஸ்டுகள், எவ்வளோ அவமானப்படுத்திருப்பீங்க கம்யூனிஸ்டுகளை. அப்போ அவர்கள் ஏன் வெளியே வர்றாங்க? கூட்டணி கட்சிகளை நீங்கள் மதிக்கலை, எங்களை விட்டு அவங்களுக்கு நாதி இல்லைங்கிற நிலையில் நீங்கள் அவங்கள டீல் பண்ணீங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட சேர்ந்துட்டு இந்த கூட்டணி கட்சிகள் போக்கிடம் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் சீட்டுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்க அவங்கள. அதனால தான் வெளியே வந்தாங்க. இனிமேல் வந்து தாவேகா அணி தான், திமுகவுக்கு ஒரே வாய்ப்பு தான் பாஜக தான். பாஜகவாவது பெருமனசு வச்சு சரி பாவம் திமுக ரொம்ப தனியாக இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறாங்க சார், ஏதாவது எங்களுடைய தயவு உங்களுக்கு தேவணுமா அப்படின்னு அமித்ஷா ஃபோன் பண்ணி கேட்குற நிலைமையில திமுக இருக்கு. இதுதான் நிலைமை. ஆக வந்து இவர்கள் திருந்த மாட்டார்கள், இதே பண்ணையார் மனநிலையில இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் அழியட்டும்ங்கிற நமக்கு நல்லது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அழிவது நல்லது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.